இதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த சிவா படத்தில் வந்ததில்ல, அடிவான்மதி அடிவான்மதி அப்படின்னு நம்ம தலைவர் சுற்றிக்கிட்டே போவார், அதோட இது. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. ஆக்சுவலாக இது ஒரு வியூ பாயிண்ட் தான், ஜேஜே வியூ பாயிண்ட் தான் இது. எப்படி உங்களுக்கு சொல்கிறது, இதோ இங்கே தெரியுதுங்களா மேலே ஒரு வியூ பாயிண்ட் வைக்கிறதுக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி தூங்குற மாதிரியே இருக்கும் இந்த மவுண்டைன் பார்த்தீங்கன்னா. அதுதான் எங்கள் ஸ்பெஷல்னு சொன்னாங்க. தெரியல, அப்படி பேசிகிட்டு இருந்தாங்க, நானும் சும்மா காதில் தான் வாங்கினேன். எனக்கு ஒன்றும் அவ்வளோ ஸ்பெஷலாக தெரியல, ஏன்னா மேற்கு தொடர்ச்சி வலை ஃபுல்லாக அப்படி தான் போகுது. இதெல்லாம் ஸ்பெஷலாக சொன்னாங்க, ஸோ அதை நம்ம பெருசாக எடுத்துக்கல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்டேஜஸ் பார்த்தீங்கன்னா அங்கே மொத்தம் டோட்டலாக 16 இருக்குன்னாங்க. 4 வந்து கொஞ்சம் பெருசாகவும் கப்புள்ஸ் தங்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன காட்டேஜ் 1+1 அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி. என்னடா இது பீஸா சமைக்கிறதுக்குள்ளே அனுப்புகிறாங்கன்னு பார்க்காதீங்க, சூப்பராக இருக்குது, உள்ள ப்ரீமியமாக தான் இருக்குது. இது அப்படியே கீழே இறங்கி வந்தீங்கன்னா, அப்படியே நான் ஆல்ரெடி கீழே இருக்கேன், ஸோ உங்களுக்கு வந்து நான் சைட் வியூவில் வந்து ஒரு வாட்டி காட்டிடுவேன். அப்படியே இறங்கி வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு விஷயம் சொல்லணும்னு பார்த்தா, புறாங்க நிறைய மேலே உட்காந்துருக்கும் அந்த மாதிரி. அது கீழே அந்த கொத்துறதுல நம்மளுக்கு அட்டைக்கு வந்து சவுண்ட் அந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். ஃபுல்லாக உட்டு தானே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஜன்னல்லேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே நைட்டு ஒரு கரடியா மான் பார்த்தோம். நைட்டு 3 மணிக்கு உட்காந்து லைட் அடித்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெளியே வந்து பார்க்கலான்னு ஆசை தான், ஆனால் வெளியே வந்தால் நம்மளுக்கு அதுக்கு தீனி ஆகிடுவோமே, அது நமக்கு தீனி ஆக மாட்டுது. அப்புறம் இப்போ வந்து கொஞ்சம் வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோ எடுக்க வேண்டியது, இந்த வியூவில் கொஞ்சம் பார்த்துட்டு ஒரு சூடாக ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடும். ஓகே, ஒய்ஃப் ட்ரெஸ் மாற்றிட்டாங்க, ஸோ இப்போ நம்ம உள்ளே உங்களுக்கு காட்டிடலாம். ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே லிவிங் ரூம் மாதிரி ஒரு இடம் வச்சுருக்காங்க, டிவிலாம் வச்சுருக்காங்க, கண்ணாடி, பெட்டு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கா, நான் சொன்னால் நம்புனீங்களா? இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அதை பார்த்தோம், அந்த கரடியை பார்த்த லொக்கேஷன். இங்கே உட்காந்து தான் நைட் 2 பேரும் போட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். பெட்ஷீட், இது பெட்ஷீட்டாக என்னன்னு தெரில, அவ்வளோ குளிர் தாங்குது. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் ரொம்ப சொல்ல முடியாது, பட் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, அதை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி தான் ஆகணும். தண்ணி வந்து ஃபெசிலிட்டி நல்லா இருக்குது, ஹீட்ரு போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஊட்டியை பொறுத்த வரைக்கும் நார்மல் தண்ணி நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. ஸோ அவங்க ஹேண்ட் வாஷ் பண்ணுறது கூட வந்து சுடு தண்ணியில் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது குளிக்கிறதுக்கு டெஃபினட்டாக சுடு தண்ணி கண்டிப்பாக தேவை. நெக்ஸ்ட் அப்படியே வரும் வெளியே. நல்லா இருக்குல்ல, நீங்களே சொல்லுங்கள், கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், பார்க்கலாம் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வேலை இருக்குது, போகிறேன், பாய். நெக்ஸ்ட்டு இதே ஊட்டி சீரீஸில் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.